ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒயிட் சாஸ் எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் பால், ஒரு ஸ்பூன் மைதா போதும். இப்போது வெங்காயத்தை ஹாஃபாக கீறி எடுத்துக்கோங்க. ஹாஃபாக கீறி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிராம்பு வச்சு நம்ம பின் பண்ணிடலாம். இப்படி பின் பண்ணுறதுனால நம்ம ஒயிட் சாஸ் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் இறங்கும். கடைசியில் நம்ம இந்த ஆனியனை அப்படியே எடுத்துடலாம். வெறும் ஒயிட் சாஸ் மட்டும் வச்சுக்கலாம். ஃப்ளேவர் மட்டும் ஒயிட் சாஸ்க்குள்ளே இறங்கியிருக்கும். அதனால் இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ ஒரு ஸ்பூன் மைதா தான் ஆட் பண்ண போகிறோம். பட்டர் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் நல்லா உருகுனதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். மைதாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட்டரோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கப் பால் ஆட் பண்ணிக்கோங்க. பால் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் லோ ஹீட்டில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மைதாவோடு சேர்த்து நல்லா கெட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா 2-3 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு. இந்த ஒயிட் சாஸ் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா பர்கர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. மோஸ்ட்லி நான் பர்கர் பண்ணுறதுக்கு தான் நிறையா தடவை ஒயிட் சாஸ் யூஸ் பண்ணுவேன். சிக்கனோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக தான் இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்ல க்ரீமி ஸ்ட்ரக்சரில் வந்துருச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 2-3 மினிட்ஸ் நல்லா கூல் பண்ணிவிட்டு வேறு கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒயிட் சாஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுவாங்க சில பேர், இல்லை பெப்பரும் ஆட் பண்ணுவாங்க. நான் பெப்பர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் தேவைன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.